லம்ம மத்து. லம்பு மத்து. அதான் டாபிக் கடைசி பாத்திக்கிறோம். ஒரு சமரியா சொல்லுங்க. அவங்க லாஸ்டா முக்கியமா ரெண்டு சாப்டர் பாத்திக்கிறோம். ஓதுறதுக்கு தேவையான 2 சாப்டர் முடிச்சுக்கிறோம். அப்படித்தானே? ஓ. இதெல்லாம் உண்டு. வேர்சஸ் டோன். த மெத்தடை எப்படி ஸ்டாப் பண்றங்கிறது ஒரு சாப்டர். ஓ. ஓகே, அடுத்த சாப்டர் என்ன? டோன். டோன். வெரி குட். டோன்ல வெரி வெரி ஸ்பெசிபிக்கா நாங்க படிச்ச விஷயம் என்ன டோன்ல? நீட்டி ஓடுறது. என்ன செல்ற பேர் ஆரம்பிக்கல, அங்கதான் பேர் முக்கியம். லம்ம மத்து. நோ நோ நோ. மத்து. என்னது? மத்து. மத்து பேர் முக்கியமா? ஐயா, லம் மத்துங்கிறது. இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ். மத்த நாங்க எத்தனையா டிவைட் பண்ணினோம்? 2. 2. விச் ஒன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மத்து அடையாளம். மத்தது வாவும் யாவும் சுக்குனோட வந்து இல்லாட்டி அலிஃப். விச் ஒன்? அதுக்கு பேர் என்ன? மத்திர லெட்டர்ஸ். ஓ. ஓகே, மத்திர அடையாளங்களை சொல்லுங்க பாப்போம். ஃபத்தத்துன் அலிஃப் ஃபத்த மத்து. பத்தஹ மத்து தான் சரி, மத்ததெல்லாம் பெல. பாத்தீங்களா, மறந்தீங்க பாத்தீங்களா? மத்தினுடைய அடையாளங்கள் எத்தனை வகையான அடையாளங்கள் இருக்கு மத்திர? மறந்துட்டீங்களே ஐயா. ஒன்று. ம். நல்லா ஞாபகம் ஒன்று. வச்சுக்கோங்க ஐயா. நான் இன்னைக்கு திருப்பி ரிப்பீட் பண்றேன். நான் சாப்டர் எல்லாம் படுத்த மாட்டேன். சாப்டர் நீங்க போயிட்டு ரெக்கார்டிங் கேட்கணும். குர்ஆனை ஓத போறதுக்கு முன்னால எங்களுக்கு 3 சாப்டர் படிக்கணும். 3மே பேசிக்கான விஷயம். எந்த ஒரு வசனத்தை நாங்க ரிசைட் பண்ண போறதுக்குமே இந்த 3மே தேவைப்படும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், முதலாவது சாப்டர் நான் படிப்பிச்சிட்டோம். உங்களுக்கு எப்படி ஒரு வசனத்தை பேசிட்டு எண்டிங்ல ஸ்டாப் பண்ற மெத்தட் எப்படி. இது இல்லாம குர்ஆன் ஓத போனா நாங்க கன்ஃபியூஸ் ஆகும். அதை பேசிட்டு அதுலேயே நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெல் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓத போக்குல குழம்பு குழம்பாம நீங்க ப்ராக்டிஸ் பண்றது கட்டாயம். நோட்ஸை பார்த்து கொண்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். அப்பதான் அந்த விஷயம் மறக்காது. செகண்ட் சாப்டர் டோன். குர்ஆனை ஓதுறது ரிசைட்டிங் பேட்டர்னுக்கு நாங்க கொண்டு போறதுக்கு கட்டாயம் டோன் தேவை. அந்த டோனுக்குள்ள பார்க்குற பேசிக்கான மெயின் பாயிண்ட் தான் மத்து. மத்தை பத்தி போன கிளாஸ்ல டோட்டலா டீப்பா விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே அதையும் நீங்க கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். ஓத போறதுக்கு போறேன். இன்னைக்கு நான் படிக்க போறது லாஸ்ட் சாப்டர். இதுக்கு பின்னால நாங்க இப்படி சாப்டர் பார்க்க மாட்டோம். நேரடியாக அல் குர்ஆன் வசனங்களை ஓதுறது விடுவோம். சரி. ஓகே. ஓகே, இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் என்னென்றால் இன்னைக்கு முக்கியமான சாப்டர். இப்ப நாங்க இது பார்த்துட்டோம். நான் இதெல்லாம் டீப்பெல்லாம் படிக்கல. போன கிளாஸ்ல ராகத்தை பத்தி பேசினோம். ராகம்னா என்னன்னு சொன்னோம். ராகத்தினுடைய பேசிக் நீட்டுதல் உண்டும். மத்தியில் எடுத்தோம். மத்த ரெண்டா டிவைட் பண்ணினோம். மத்திய எழுத்துக்கள் அடையாளங்கள் என்று வந்தோம். அந்த அடையாளங்கள் என்ன, மத்திய எழுத்துக்கள் என்னன்னு சொன்னோம். திருப்பி அந்த அடையாளங்களை மதுக்களை எவ்வளவு டைம் எடுத்து நீட்டணும் என்று சொன்னோம். அதற்கு பின்னால வசனத்துல லாஸ்ட்ல நஸ்தஈன் என்ற அந்த கான்செப்டை வச்சு நாங்க ஒரு கான்செப்டை வழங்கப்படுத்தினோம். இதெல்லாம் முடிஞ்சு. இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ. இதை நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? எழுதிட்டு குர்ஆன்ல தேடி எடுத்து பிராக்டிஸ் பண்ணீங்களா? இந்த வசனத்துல ஓ. கடைசியில வார நீட்டி நீட்டி நிப்பாட்ட இடங்களை பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? ஓ. எஸ். சரி, இப்ப ஆயாத் எங்களுக்கு இன்னும் ஒரு புதியமான சேலஞ்ச் தான். புதிய வசனம் உண்ட குர்ஆன்ல கண்டம் என்றால் அந்த வசனத்தை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிசைட் பண்ண போகல, இடையில ஸ்ட்ரக் ஆகி புல்வன்ட் இல்லாம ரிப்பீட்டேஷன் இயா 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 க க ந ந பு ந பு ந புது இயா வ வ வ இயான்னு சொல்லி ரிப்பீட் பண்ணி தான் நாங்க ஒரு புதிய வசனம் உண்ட கண்ணால பார்த்தா பெரும்பாலும் ஓதுறோம். அப்படிதானே? ஓ. ஸ்ட்ரகிள் இல்லாம ஓதையிலுமா உங்களால குர்ஆன் வசனம் உண்ட கண்ணால பார்த்ததோட ஸ்ட்ரகிள் ஒன்று இல்லாம, கன்ஃபியூஸ் ஒன்று இல்லாம, ரிப்பீட்டேட் ஒன்று இல்லாம பிராக்டிஸ் பண்ணேலுமா? கஷ்டமாயிக்குங்களா? ஏலா. ஏலா. இன்றைக்கு நாங்க பார்க்க போற சாப்டர் எப்படி நாங்க அந்த கன்ஃபியூஸ் ஆகிறத, ஸ்ட்ரக் ஆகிறத, இது ரிப்பீட்டேஷன் ஆகிறத குறைச்சி கொள்றேன்.
ஒரேடியா இல்லாமல் ஆக்க முடியாது, கஷ்டம். ஆனா நாங்க சொல்லித்தர சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணினீங்க என்றால் எங்க டெய்லி பிராக்டிஸ்ல நாங்க போக 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 இன்ஷா அல்லாஹ் ஒரு லெவல்ல அது டோட்டலா இல்லாமல் போகும். சரியா? அதான் நான் பார்க்க போற விஷயம். ஹைர். முதலாவது நாங்க விளங்கிக் கொள்ளணும், ஆயாத் குர்ஆன் நாங்க பார்த்து பிராக்டிஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணி ரிசைட் பண்ற மெத்தட்ல எங்கட 2 பார்ட்ஸ் ஒர்க் பண்ணும். 2 டூல். ஒன்று எங்கட ஐ கான்டாக்ட். எங்கட கண்கள் சரியா பார்க்கணும். கண்ணால ரீட் பண்ண இயலும், ரிசைட் பண்ண இயலும். வாய் அசையாம கண்ணால மட்டும் ஓதலாம். அடுத்தது என்ன? எங்கட வாய். அப்ப கண் பார்த்து பிராக்டிஸ் பண்ற வேண்டியதை எழுத்து பாவா, தேயா, நூனா என்று சொல்லி சரியா பார்த்து என்ன செய்யணும்? வாய் அந்த எழுத்தை பிராக்டிஸ் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும்? இல்ல கண்ணா வாயா? கண். கண். கன்ஃபார்ம் தானே? ஓ. மாறி ஒர்க் பண்ண என்ன நடக்கும்? பிழையாகும். வேலையாகும். கண்ணும் வாயும் சேம் டைம் ஒர்க் பண்ண என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வசனம் ஒண்டிக்குது. சரி, இப்ப இந்த 2 வசனமும் இந்த கண்ணும் வாயும் எப்படி தொழிற்படணும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் என்றுதான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இது 2ம் சரியான பிராக்டிஸை நீங்க புடிச்சு கொண்டீங்க என்றால் உங்களோட கண் பார்வைக்கு தானே, உங்களோட வாய் வேலை செய்யுதானே, உங்களால ஓதலாம். சரியா? கண்ணை பொத்தி சரி. கொண்டு ஓதையலுமா? கண்ணை மூடிக்கொண்டு ஏலா. இயலா. வாயை மூடிக்கொண்டு முன்கொண்டு வச்சுக்கொண்டு ஓதையலுமா? ஏலா. ரெண்டுமே நடக்கணுமே, ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகணும். சரியா? ரெண்டுமே ஓ. ஃபங்க்ஷன் ஆகும். சரி, இதுல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சிஸ்டம் உண்டு. இது கீழே பாருங்க, உங்களுக்கு சொல்லிடு அப்படின்னால் உங்களோட கண்ணிக்கு தானே, கண் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கோடு உங்களோட கண் கோடு, கண்ணுக்கான கோடு. செகண்ட் கோடு பின்னுக்கால வருது எது? எங்கட வாய். வாய். இப்ப என்ன சொல்லுது இது? எங்கட கண்ணை பார்க்கறத தொடர்ந்து, எங்கட கண் பார்க்கறத தொடர்ந்து எங்கட வாயும் சேர்ந்து கொண்டு வந்தாதான் நீங்கள் என்ன செய்யலாம்? ஃப்ளூவன்ட்லியா ஓத இயலும். கண்ணால மட்டும் பார்த்து கொண்டு வாயை உம்முண்டு வச்சு கொண்டிருந்தாலும் ஓத முடியாது. கண் போட்டுமே, கண் பார்த்து முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க ஓதுவோமே என்று கண்ணை நல்லா பார்க்க விட்டுட்டு வாய்க்கு ரிலாக்ஸா ரெஸ்ட கொடுத்தாலும் என்ன செய்யறாது? ஓத முடியாது. கண்ணை மூடிட்டு வாயால மட்டும் கொஞ்சம் அசைச்சு பார்ப்போமே என்றாலும் எங்களால ஃப்ளோ ட்ரெக்ல ஓத முடியாது. ஓதலாம், ஓதலாம், ஆனா ஃப்ளோ ட்ரெக்ல ஓத முடியாது. நான் இதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் தரேன். இந்த சார்ட்ல எடுத்தீங்க சரியா? பாருங்க, கண் பார்த்து கொண்டு முன்னுக்கால போகுது, அதை தொடர்ந்து வாய் போகுது. ஓ. சரி, நாங்க இதுக்கு உதாரணம் கொண்டு வருவோம். இந்த வசனம், இந்த வசனத்தை பாருங்க. உங்களோட கண் பெஸ்டுக்கு என்ன செய்யுது? நல்லா பார்த்துக்கணும். இய்யாக நஅ்புது என்று கண் பார்த்து கொண்டு போகுது. உதாரணத்துக்கு கண் பார்த்துட்டு ஓ. ஈயாக, ஈயா என்று பார்க்கிற இடத்துல வாய் என்ன செய்யணும்? ஈயாவ உச்சரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். கண் பார்வை நிக்கப்படாது, அடுத்த காஃபுக்கு போகணும். அப்பதான் ஈயாக்குன்னு வாய் உச்சரிக்கும். கேள நிக்க கூடாது, என்ன செய்யணும்? கேண்டு சொல்லி நீங்க உச்சரிக்கிற நேரத்துல உங்களோட வாய் கண் என்ன செய்யணும்? ந ந பு என்றதுக்கு பெய்திடணும். மிச்சம் பெய்திடப்படாது, இங்க பெய்திடப்படாது, பெரியா பெய்திடும், கஷ்டமா பெய்திடும். அப்ப என்ன ஓ. செய்யணும்? நகர 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 பின்னுக்கால ஃப்ளோ பண்ணிக்கொண்டு 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 வரணும். இது யாருட கண்ணும் யாருட வாயும் ஆயார்? ஏண்ட. ஓதுற உங்கள்ட தான். இது ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். நீங்க என்ன செய்யணும் என்றால் ஆயார், ஒவ்வொரு நாளும் எங்கட கிளாஸ்ல நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் டாஸ்க் இதான். டெய்லி உங்களுக்கு அறிமுகமே இல்லாத, நீங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு வசனம் கொண்டே ஓதி இல்லாத புதிய வசனம் ஒவ்வொரு நாளும் 5 வசனங்கள் எடுத்து இந்த ட்ராக்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகும். என்ன ட்ராக் தெரியுமா இது? எழுத்துக்களை சரியா உச்சரிக்கிறோமா, கண்ணு கருத்துமாக ஓதுறோமா என்றல்ல, ஃப்ளோ ட்ராக்ல ஓத இயலுமா, ட்ரக் ஆகாம நான் ஓதணும். இதான் உங்களோட டார்கெட். என்ன டார்கெட்? ஸ்ட்ரக் ஆகாம, அரே. கன்ஃபியூஸ் ஆகாம. இப்ப உதாரணத்துக்கு இந்த வசனத்தை நீங்க உங்களுக்கு புதிய வசனம் நெடுங்களே, இப்ப நான் சொல்ற மாதிரி இது உங்களுக்கு புதிய ஒரு வசனம். இது வரைக்கும் இப்படி ஒரு வசனத்தை கண்டில்லை. என்ன செய்வீங்க? ஈய ஈய ஈயக்க
إياك نعبد து ஈயான்னு தான் இந்த 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 ஸ்ட்ரகிள் வரப்படாது. அது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகணும். டைம் எடுக்கும். என்ன ஓகே செய்யும்? டைம் எடுக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். சரியா? டெய்லி நீங்க 5 வசனம் பிராக்டிஸ் பண்றதோட நாங்க என்ன செய்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துருவோம். இப்போ இப்படி எப்ப நாங்க ஸ்ட்ரகிள் ஆகும் என்று பார்த்துக்கொள்வோம். இப்ப அதையும் பார்த்துருவோம். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். சரியா? அதையும் பார்ப்போம். இப்ப நாங்க வசனமா ஓத போறோம். இப்ப நாங்க வசனமா தானே ஓதுறோம். அதாவது குர்ஆனுடைய வசனங்களாக தான் நாங்க ஓதும். இங்க வந்து சொல்லா சொல்லித்தாகவும் எழுத்தெழுத்தா எழுத்து கூட்டி ஓதுறது ஒன்றும் இல்லை உங்களுக்கு. குர்ஆன வசனங்கள் நாங்க ஓதி பழக போறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் காலப்போக்குல சூறாக்களாக ஓதுவோம், பக்கங்களாக ஓதுவோம். அப்படி நாங்க பழகிடுவோம். பெஸ்ட்டுக்கு என்ன தேவை? பெஸ்ட்டுக்கு சூறாட வசனங்களை ஓதணும். வசனங்களாக ஓதி பழகணும். அதான் பெஸ்ட். சரி. இப்ப நாங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அடிப்படையில எங்கட கண்ணால ரீட் பண்ற ஸ்பீட் கூடயா வாயால ஓதுற ஸ்பீட்ல ஃபாஸ்ட் கூட எதுல ஃபாஸ்ட்? எது ஃபாஸ்ட்? கண்ட் கண் தான் ஃபாஸ்ட். இது ஜென்ரலா நீங்க எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் ஒரு பேராகிராஃபை நீங்க கண்ணால ரீட் பண்றதுக்கும் ஒவ்வொரு எழுத்தெழுத்தாக வாயால் உச்சரிச்சு ரீட் பண்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பட் இந்த டிஃபரெண்ட்ல கண் வந்து சரி ஃபாஸ்ட். இது இன்னைக்குதான் பேசிக். ரெண்டாவது கட்டாயம் நீங்க குர்ஆனை ஸ்ட்ரகிள் இல்லாம ஓதினம் என்றால் சாரியா என்ன நடந்துச்சு இந்த லாஸ்டா என்ன விளங்குச்சு? லாஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? ஓகே, செகண்ட் ஒன் என்ன சொல்லுது என்றால் ஐயா எங்கட ஓதல் ஸ்ட்ரகிள் இல்லாம வைக்கணும் என்றால் கட்டாயமாக எங்கட கண்ணிட ரீடிங்க்கு கண் ரீடிங் ஸ்பீடு தானே ஐ கண்டக்ட்ல நாங்க ரீட் பண்ற ஸ்பீட் அந்த ஸ்பீட வாயால ரீட் பண்ற ஸ்பீட் ஒண்டிக்கிற குறைஞ்ச ஸ்பீட் அதுக்கு பேலன்ஸ் பண்ணணும். இல்லைனா கண்ணால ஓகே கண்ண என்ன செய்யணும்? கண்ணால மெது மெதுவா பார்க்கணும். ஃபாஸ்டா போய்த்திடக்கூடாது. கண்ணாட பார்க்குற ஸ்பீட் என்ன செய்யணும்? ஸ்லோ பண்ணணும். எது வரைக்கும் ஸ்லோ பண்ணணும்? எங்களோட வாயால எப்படி ஸ்லோவா உச்சரிக்க முடியுதோ அந்த ஸ்லோ வரைக்கும் எங்களோட கண்ணுடைய ஸ்பீட குறைக்கணும். பின்னுக்கு விளங்கப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்க. சரி. இப்ப நாங்க சொல்ல வேண்டாம். இந்த வசனத்தை எடுத்தீங்க என்றால் இங்கதான் சொல்ல போறோம் பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுது? ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது செகண்ட் பாயிண்ட் பாருங்க. நீங்க என்ன செய்றீங்க? இங்க ஓதை ஸ்டார்ட் பண்ணி கண்ணால பாக்குறீங்க. இங்க ஓதை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ஓதுற டைமுக்கு நீங்க ஃபாஸ்டா பார்த்துட்டு போயிருந்தா என்ன நடக்கும்? கண்ணால பார்த்து அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? கிளியர் உங்களோட வாய் பிராக்டிஸ் பண்ணுங்க வேணா. அப்ப நீங்க இவ்வளத்தையும் மோதணும். நீங்க விளங்கியோ விளங்கலையோ தெளிவையோ தெளிவில்லாமலோ என்னமோ செஞ்சு ஓதி முடிக்கதான் போறீங்க. ஏன்னா கண் பார்வை போயிட்டு கண் ரீட் பண்ணி போயிட்டு சோ கண்ணும் அந்த ஸ்பீடுக்கு போனால் எங்களோட ஓதல்ல ஒன்றும் விளங்காம போயிட்டு. எனவே நாங்க முக்கியமா 4 விஷயங்களை சொல்லுவோம். எங்களோட ஓதல் ஃப்ளோ ட்ரெக்ல ஈக்கணுமா இருந்தால் பின்வரக்கூடிய ரீசன் எல்லாத்தையும் நாங்க அவாய்ட் பண்ணணும். அப்பதான் எங்களோட ரைட்டிங்க ஃப்ளோ ட்ரெக்ல வச்சுக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டையும் ஒன்று ரேஸ் போடக்கூடாது. முந்தி கொண்டு போகக்கூடாது. எதெல்லாம்? கண்ணால ரீட் பண்றத விட வாய் முந்தக்கூடாது. வாயை விட கண் முந்தக்கூடாது. ரெண்டும் ஒன்று ரேஸ் போட்டுக்கொண்டு முந்தி கொண்டு போக முடியாது. ரெண்டாவது ரெண்டுக்கும் இடையில கெப் கூட கூடாது. இப்ப நான் சொன்னேனே நீ இங்க இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணா பின்னுக்காலே வந்துடணும் பாய். இந்த கெப் என்ன செய்யக்கூடாது? பெருசாக கூடாது. மிச்சமே கெப் கூட கூடாது. மூணாவது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் கண் பார்க்குற ஸ்பீடுக்கு கண்ணால் ரீட் பண்ற ஸ்பீடுக்கு எங்களோட வாயில ஸ்பீடை கொண்டு போக கூடாது. கண்ணால வாசிக்கிற ஸ்பீடுக்கு ஓதுற ஸ்பீடுக்கு வாயால ஓதுற ஸ்பீட் என்ன செய்யக்கூடாது? கொண்டு போக கூடாது. நிறைய பேர் அப்படி கொண்டு போறதால நடக்கிற நீட்ட வேண்டியதை விட்டுட்டு போற. குர்ஆன்ல நிறைய ரிலாக்ஸா எடுத்து ஓதுற இடங்கள் இருக்கிற ஆயாது. உதாரணத்துக்கு நான் சொன்ன நீட்டுதலை பத்தி படிச்சேன் தானே. ஓ நீட்டுதல் எல்லாமே ரிலாக்ஸ் தான் பாருங்க. إياك نعبد وإياك نستعين
அப்போ எங்களை நாங்க ரிலாக்ஸா ராகம் எடுத்து அடுத்த எழுத்து என்னங்கிறத கவனமா ஐடியா எடுத்து எப்படி ஓதணுங்கிறத ஐடியா எடுத்து ஓதுறதுக்கு டைம் கேட்கிறேன். அப்ப நாங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபைனல் ஒன். ஓகே. ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணப்படாது. உதாரணத்துக்கு இந்த வசனத்துல உங்களோட கண் பார்வையும் ரீடிங்ல ஈயாக்க என்ற பாயிண்ட்ல நிக்குது. உங்களோட ஓதலும் அந்த இடத்துல நின்று என்ன அர்த்தம்? இவர் என்னன்னு சொல்லி உங்களோட கண் பார்க்காது, உங்களோட வாயும் அதை பிராக்டிஸ் பண்ணாது. அப்போ ஓதல் என்ன செய்யும்? இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். விளங்குதா? ஓ. இதுதான் உங்களோட ஃபைனல் சாப்டரோட டார்கெட். இதை நீங்க என்ன செய்யணும் என்றால் புதிய புதிய வசனங்கள் எடுத்து நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நாங்க கிளாஸ்ல வசனமாகத்தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். அப்ப நாங்க வசனமா ஓதுற நேரத்துல வந்து நீங்க ஈயா ஈயாக்க என்று சொல்லி ஸ்ட்ரகிள் ஆகினால் எங்களுக்கு தெரியும் அயாத புதிய வசனங்கள்ல எடுத்து செல்ஃபா பிராக்டிஸ் பண்ற பார்ட் போதாது, இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் என்று நான் சொல்லுவோம். எனக்கு அயாதுக்கு அந்த விஷயத்த மட்டும் நீங்க ஓ. சரியா ஃபாலோ. அப்ப நாங்க இந்தியோட உங்களுக்கு 3 சாப்டர் முடிச்சுக்கிறோம். இது எங்கட அடுத்த சாப்டருக்கு போறது அடுத்த பார்ட். இது ஃபர்ஸ்ட் சாப்டர் எண்ட் ஆஃப் த வேர்சஸ் நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும். செகண்ட் சாப்டர் டோன், டோன் ஓ. டோன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல வந்தது மத்து. தேர்ட் சாப்டர் ஃப்ளோ ட்ராக்ல எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம எப்படி நாங்க எங்கட டிசைடிங்க எடுத்துக்கொள்ற அதுக்கான மெத்தட் என்ன, அதோட பிராக்டிஸ் நாங்க எப்படி செய்யணும். இது 3 தான் ஒன் மெயின் பார்ட். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் நாங்க வேர்சஸ் வேர்சஸ் பை வேர்சஸ் ஆக நாங்க பிராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுல சுமார் 13 பார்ட்ஸ், 13 வகைகள், 13 வகையான பிரிவுகள் இது. நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வகையிலையும் வேற ஒன்றும் இல்ல, அலிஃப் என்று சொன்னா அலிஃபை டார்கெட் பண்ணி அதை டாஸ்காக கொண்டு உங்களுக்கு சில குர்ஆன் வசனங்கள் இருக்கும். அந்த வசனங்களை நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். திருப்பியும் சொல்ல குர்ஆன்ல சரி. வசனங்களை தான் பிராக்டிஸ் பண்ணும், வேற ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆகவே உங்களுக்கு என்ன தேவைப்படும்? வசனத்துல கடைசி எப்படி நிப்பாட்டுங்கிறது தேவைப்படும், மத்திர கான்செப்ட் தேவைப்படும். இப்ப நான் சொன்னேன் ஃப்ளோட்ர க்ளோஸ் கான்செப்ட் தேவைப்படும். ஓ. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்லயும் நாங்க நிறைய ஓதுறதுக்கு இது. எனவே இதுக்குரிய ப்ரிப்பரேஷனோட நீங்க வரணும். நான் நிறைய கேள்வி கேட்பேன். இப்ப இன்னைக்கு நிறைய நீங்க மாட்டிக்கொண்டீங்க. மத்த பத்திய சில விஷயங்கள் கூட பேல ஆன்சர் நான் சும்மா ஒரு கெஸிங்ல கேட்டேன், அப்படியேப்படாது. எல்லாமே ரெடி ஆயிக்கும். ஓகே. பாடமாக்கல நான் சொல்றது மெமரைஸ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லல. நீங்க என்ன செய்யணும்? சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். குர்ஆன் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். விரும்பிய குர்ஆன் எடுத்து நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். நல்லம்மா. ஓ. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சாட்டர்டே நடக்கும். சாட்டர்டே வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க வேர்சஸை பிராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.